கிட்டத்தட்ட என்னோட லீவ் எப்படி போகுதுன்னு இன்னைக்கு பார்க்கலாமா? இன்னைக்கு கடை வேலை பெருசா இல்லைங்கிறனால விட்டா போதும் நான் ப்ரூக்ஸ் கிளம்பி போயிட்டேன் வெஸ்ட் சைட்ல ஷாப் பண்றதுக்கு. கொஞ்ச நேரம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இந்த மெக்டோனல்ட்ஸ்ல ஹாட் ஃபட் சண்டே சாப்பிட்டேன். மினிசோ பார்த்தாலே இந்த ஹேர் பேண்ட் வாங்கிடுவேன், பயங்கர குவாலிட்டியா இருக்கும், எனக்கு பிடிக்கும். லஞ்சுக்கு என்னோட ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். மட்டன் சூப், ப்ரான் 65, எக் பொடி மாஸ், அதுக்கப்புறம் கில்மா பிரியாணி. இதுதான் எங்களோட லஞ்ச். சாப்பிட்ட கையோட வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். ஈவினிங் லக்ஷ்மல்ஸ் பிரான்ச் பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். நான் அப்பப்போ லீவ் எடுத்தாலும் எல்லா பிரான்ச்லயும் ஒர்க் போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு பெரிய செலவா என்னோட சார்ஜர் வேற தொலைஞ்சு போயிருச்சு. மனசே இல்லை இவ்வளோ காசு கொடுத்து சார்ஜர் வாங்குறதுக்கு. வேற ஆப்ஷன் இல்லாமல் வாங்கிட்டு ஃபன் மால்ல இருக்க KFC போயாச்சு. நைட்டு டின்னருக்கு ஒரு பர்கர், ஒரு டபுள் டவுன் பர்கர், அப்புறம் ஒரு மீல் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு நைட் ஷோ மூவிக்கு வந்து நான் லோக்கா தான் புக் பண்ணியிருந்தேன். இது ஒரு வேம்பயர் மூவி, மலையாளத்துக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ பார்க்கலன்னா மறக்காம பாருங்க, நல்ல ஃபிலிம். சர்ப்ரைஸ் தரும் விதமாக மலையாள ஃபிலிம்ல ஒரு மெயின் கேரக்டர்ல நம்மளோட சாண்டி மாஸ்டர் நடிச்சிருந்தாரு. மூவி முடிச்சுட்டு நம்ம டெர்மினல் 2 வந்துட்டோம். காஃபி குடிக்கிறதுக்காக இங்கே குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. காஃபி ஆவரேஜாக தான் இருந்தது. அப்புறமா குட்டி பூமருக்கு சாப்பிட வச்சுட்டு அவனை வெளியில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஒரு குட்டியாக வாக் போக வச்சாதான் சார் ஹாப்பியாக இருப்பார். நாங்கள் எல்லாருமே ஒர்க்குன்னு இருக்கனால இவன் பாவமாக இருப்பான். அதனால் எப்படியாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு அப்படி இருக்கும்.